தாம்பரம் அருகே வண்டலூர் சாலை தடுப்பில் லாரி மோதி நேரிட்ட விபத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், விபத்துக்கான காரணம் என்ன? போக்குவரத்து நிலை என்ன? சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வண்டலூரில் இன்று அதிகாலை சென்னை நோக்கி வந்த டிப்பர் லாரி கட்டுப்பாட்டை தடுப்பு இரும்பு தடுப்புகள் மற்றும் 3 மரங்கள் சிக்னல் போஸ்ட் மேல மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அதனால் இரு மார்க்கத்திலும் 2 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகனங்கள் அனுபவித்தது நின்றது. அதாவது திண்டிவனத்தை சேர்ந்தவர் டிப்பர் லாரி ஓட்டுநர் செந்தில். இவர் சென்னை பெருமாளத்தில் லோடு எடுத்த டிப்பர் லாரியை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓட்டி வருகிறார். அவர் வண்டலூர் அருகே வரும்போது திடீரென அவர் தூக்க கலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் அவர் வலதுபுறமாக திடீர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி வலதுபுறமாக இரும்பு தடுப்புகள் மீது மோதி அடுத்தடுத்து 3 மரங்கள் மற்றும் அங்குள்ள சிக்னல் போஸ்டுகள் மீது மோதி நின்றது. இதனால் அந்த மரங்கள் இருபுறத்தில் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து தடைப்பட்டது. இதனை அறிந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் மற்றும் தாம்பரம் தீயணைப்பு துறையினர் சம்பவத்துக்கு அந்த மிஷின்களை கொண்டு அந்த மரங்களை அகற்றி போக்குவரத்து சீர்படுத்தினார்கள். ஆனாலும் அதிகாலையில் ஏற்பட்ட அந்த விபத்து 7 மணி வரையும் அந்த போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது. இதனை அடுத்து போக்குவரத்து சீர் செய்து லாரியை மீட்ட நிலையில் இப்போது போக்குவரத்து மெதுவாக சீராகி கொண்டிருக்கிறது. நன்றி ஜெய்சங்கர், விவரங்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.